வணக்கம். எக்ட்ரா டிவி வழங்கும் பங்கு சந்தை 5 மணி செய்திகளுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஒவ்வொரு நாளும் நம்ம நிஃப்டியை பற்றி டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணுறோம். டெக்னிக்கலாக அனலைஸ் பண்ணும்போது அதனுடைய பிக் பிக்சர் என்ன, இன்ட்ராடே வரைபடத்தில் என்னுடைய பிக் பிக்சர் என்ன, அடுத்தபடியாக நம்ம அதில் எப்படி நம்ம குறுகிய காலத்துக்கு ட்ரேட் பண்ணலான்றதை இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நிஃப்டியோட சார்ட்டுக்கு வந்துட்டோம். இந்த சார்ட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி சார்ட்டில் பார்க்கலாம். டெய்லி சார்ட்டு போகிறதுக்கு முன்னாடி வீக்லி சார்ட் கூட ஒரு தடவை டச் பண்ணிடலாம். இப்போ வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு வலிமையான இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வலிமையான ஒரு ஏற்றத்திற்கு அடுத்த தடைநிலையாக இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்த நம்ம பார்க்குறோம் இல்லையா. 9100 அப்படின்ற ஒரு எல்லை கிட்டத்தட்ட இங்கே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட தள்ளி போடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா 9150 இந்த ரேஞ்ச் 100 150 அப்படின்ற இந்த ரேஞ்ச் அடுத்த தடைநிலையாக இருக்கிறது. இந்த ஏற்றம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி பேசிஸில் பார்க்கும்போது மிக வலிமையான ஒரு பெரிய ரவுண்டிங் பாட்டம். அப்போது இந்த இடத்துல வலிமையாக தடுக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதையும் அதன் பிறகு தாண்டும் போது இன்னும் அடுத்த கட்ட பெரிய ஏற்றத்திற்கும் தன்னை தயார் பண்ணுவதாக பார்க்கலாம். சரி, இந்த டெய்லி சார்ட்ல அப்படின்னு பார்க்கும்போது பெரிய இந்த ஏற்றம் நிகழ்ந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏற்றம், அதன் பிறகு ஒரு 1 2 3 ஸ்பின்னிங் டாப், பெரிய ஏற்றம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பின்னிங் டாப் தான். இந்த 2 ஸ்பின்னிங் டாப்பும் நிச்சயமற்ற தன்மை கொடுக்குது. ஆனாலும் கூட இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மேலே இந்த இடம் தான் உடனடியான ஒரு தடைநிலையாக இருக்கிறத பார்க்குறோம். அதாவது 8970 75 இந்த இடம் தான் உடனடி தடைநிலையாக பார்க்குறோம். அதே மாதிரி ஆதரவு நிலையாக பார்க்கும் பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடம் தான், அதாவது 8880 அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இப்போ 8880 என்பது ஆதரவு நிலையாகவும், மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 8970 அது கூட 80 கூட வச்சுக்கலாம். இந்த 100 புள்ளி தான் 8880 8980 இதுதான் தற்போதைய ஒரு முக்கியமான இமீடியட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதே நம்ம இன்ட்ராடே சார்ட்டில் அப்படின்னு போய் பார்க்கலாம். நமக்கு எந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு எது கொடுக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ நம்ம அவலி சார்ட்டுக்கு மாறிட்டோம். இப்போ அவலி சார்ட்டில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் இங்கே 2 லைன் வரைஞ்சிருக்கிறேன். இந்த 2 லைன் அப்படின்னு பார்க்கும்போது மேலே இருக்கிற லைன் கிட்டத்தட்ட அதே தான் 8970 80 அதே எல்லை தான். கீழே அப்படின்னு பார்க்கும்போது இங்கேயும் 8880 இந்த முக்கியமான 2 எல்லைகளுக்குள்ள தான் நம்ம வியாபாரத்தை இப்போ பார்த்துட்டு இருக்கிறோம். எந்த பக்கம் உடைக்கிறதோ மேலே உடைக்கப்பட்டால் இது மேலே இருந்து 150 200 புள்ளிகள் குறைந்தபட்சம் நகர வாய்ப்பு இருக்கிறத பார்க்குறோம். கீழே 8880 உடைக்கப்பட்டால் மெல்ல இறங்கி இந்த கேப்பை ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணலாம். 8820 ஆகும். அடுத்து அதனுடைய முக்கிய ஆறுலைன்னு பார்க்கும்போது 8765 என்ற நிலையை பார்க்கலாம். ஆக இப்போதைக்கு நம்ம எடுத்துக் கொடுக்க எல்லைகள் 8880 8980 என்பதை வைத்து நாம் வியாபாரத்திற்கு திட்டமிடுவதாக குறிச்சு வச்சுட்டு நம்ம வியாபாரத்துக்காக திட்டமிடலாம். அப்போது நான் கொடுத்துருக்கிறது ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 8980 கீழே சப்போர்ட் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கீழே 8880 அப்படின்றதும் தற்போது நிலையை வச்சுட்டு வியாபாரத்தை பார்க்கலாம். மேலே 150 200 புள்ளிகளும் இது உடைக்கப்படும் பொழுது 60-70 புள்ளிகள் முதல் கட்டமாகவும் அடுத்து 60-70 புள்ளிகள் 2ஆம் கட்டமாகவும் இறங்க வாய்ப்பு இருப்பதாக பார்க்கிறோம். அப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்மளையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அஃப்கோர்ஸ் உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் லைக்ஸையும் போடுங்க. நன்றி.